வணக்கம். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் பணத்தை சேமிக்கணும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, வெறும் சேமிப்பு மட்டும் ஒருத்தரை பணக்காரர் ஆக்கி விடுமா? ஒருவேளை நம்ம ரொம்ப சரியா இருக்குன்னு நம்புற இந்த வழி உண்மையிலே நம்மள முன்னாடி கொண்டு போகாம இருக்கலாம். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயலாம். சரி, இப்போ ஒரு கேள்வி. ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப கவனமா, கஷ்டப்பட்டு மாசம் மாசம் பணத்தை சேமிக்கிறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் ஒரு நவீன முதலீட்டாளர். 10 வருஷம் கழிச்சு, இவங்க 2 பேர்ல யார் பெரிய பணக்காரரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சேமிக்கிறவரா, இல்ல முதலீடு பண்றவரா? இதுக்கான பதில் ஒருவேளை உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். வாங்க, இந்த பகுப்பாய்வுல அதுக்கான விடையை நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். பணத்தை கையாளுறதுல பொதுவா 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு ரொம்பவே பாதுகாப்பான பாதை, இன்னொன்னு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற பாதை. இப்போ நம்ம 2 பேரை சந்திக்க போறோம். அவங்க மூலமா எந்த பாதை நம்ம இலக்குக்கு கூட்டிட்டு போகும்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இவங்கள மீட் பண்ணலாம். ஒரு பக்கம் ரவி, இவரு ஒரு பாரம்பரிய சேமிப்பாளர். அதாவது நம்ம அப்பா தாத்தா காலத்துல இருந்து ஃபாலோ பண்ற வழியில போறாரு. இன்னொரு பக்கம் அர்ஜுன், இவர் ஒரு நவீன முதலீட்டாளர். இவங்க 2 பேரோட கதை மூலியமா நாம் ஒரு ரொம்ப முக்கியமான பாடத்தை கத்துக்க போறோம். முதல்ல ரவியோட திட்டத்தை பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட். ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதாவது எஃப்டி, அப்புறம் கொஞ்சம் தங்கம், கூடவே லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப சேஃபான ஒரு ஃபீல் வருது இல்லையா? நம்ம பணம் பத்திரமா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஆனா கேள்வி என்னன்னா, இது உண்மையிலேயே ஒரு சிறந்த வழியா? சரி, இப்படியே 10 வருஷம் ஓடிருச்சுன்னு வச்சுப்போம். வாங்க, நம்ம டைம் மிஷின்ல ஏறி டக்குன்னு 10 வருஷம் ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்போம். ரவி, அர்ஜுன், இவங்க 2 பேரோட நிதி பயணத்தோட முடிவு என்னாச்சு? ரிசல்ட்டை பார்க்க ரெடியா? ஆனா ரவியோட கணக்குல ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. அவர் ஒரு விஷயத்த சுத்தமா கவனிக்கல. அது என்னன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாம ரொம்ப அமைதியா நம்ம பணத்தோட மதிப்பை திருடுற ஒரு திருடன். அதோட பேரு தான் பணவீக்கம். பணவீக்கம்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு நீங்க 100 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அதையே அடுத்த வருஷம் வாங்கணும்னா ஒரு 107 ரூபாய் தேவைப்படும். அதாவது உங்ககிட்ட இருக்கிற பணத்தோட வாங்கும் சக்தி, அதோட வேல்யூ வருஷம் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுதான் பணவீக்கம். சராசரியா பார்த்தா இந்தியாவோட வருடாந்திர பணவீக்க விகிதம் சுமார் 7%. 7% தானே நினைக்கலாம். ஆனா இந்த சின்ன நம்பர் 10-20 வருஷத்துல நம்ம சேமிப்ப மேல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். இப்போ ரவியோட பாதுகாப்பான ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு வருவோம். அதிலிருந்து வர்ற வட்டி வருமானம் சராசரியா ஒரு 6%. இப்போ யோசிங்க, பணத்தோட மதிப்பு 7% குறையுது, ஆனா நம்ம சேமிப்பு 6% தான் வளருது. இதுல என்னமோ இடிக்குது இல்லையா? இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இதோ இந்த கணக்கு தான் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுது. உங்களுக்கு கிடைச்ச 6% வருமானத்துல இருந்து அந்த 7% பணவீக்கத்தை கழிச்சு பாருங்க. என்ன வருது? -1%. ஆமாங்க, நீங்க சரியா தான் கேட்டீங்க. உங்க பணம் வளர்றதுக்கு பதிலா ஒவ்வொரு வருஷமும் அதோட மதிப்பை 1% இழந்துட்டு இருக்கு. இது ஒரு அதிர்ச்சியான உண்மை. இந்த ஒரு சின்ன கணக்கு உங்க கண்ணை திறந்திருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் பல முக்கியமான விஷயங்களை நாம தொடர்ந்து பேச போறோம். அதனால அதையெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம பணம் மதிப்பை இழக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் நம்மள பல பேர் இன்னமும் ரவி மாதிரி பாதுகாப்பான வழியிலே போறோம்? இதுக்கு காரணம் நம்மளோட கணக்குல இல்ல, நம்ம மூளையோட செயல்பாட்டுல இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? இது ஒரு நிரூபிக்கப்பட்ட உளவியல் உண்மை. அதாவது நமக்கு ஒரு 10,000 ரூபாய் லாபம் கிடைச்சா வர்ற சந்தோஷத்தை விட அதே 10,000 ரூபாய் நஷ்டமாச்சுன்னா வர்ற வலி 2 மடங்கு அதிகமா இருக்குமா. இந்த நஷ்ட பயம் தான் நம்மளை எந்த ரிஸ்க்கும் எடுக்க விடாம இருக்கிறத காப்பாத்திக்கிட்டா போதும்னு நினைக்க வைக்குது. ஒரு பக்கம் பங்கு சந்தை, அது ஏறும் இறங்கும், என்ன நடக்கும்னு தெரியாது. அது ஒரு புரியாத புதிர் மாதிரி நமக்கு பயத்தை கொடுக்குது. இன்னொரு பக்கம் ஃபிக்ஸட் டெபாசிட் ரொம்ப சிம்பிள். பணத்தை போடுறோம், இவ்ளோ வட்டி வரும்னு தெரியும், ரொம்ப ஆறுதலா இருக்கு. அதனால தான் நம்ம மூளை எப்போதுமே அந்த ஆறுதலான ஆனா பலன் தராத பாதையே தேர்ந்தெடுக்குது. சரி, இந்த பயத்தினாலேயே சந்தை சரியில்லை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பார்த்தா என்ன ஆகும்? அப்படி சும்மா காத்திருப்பதற்கும் நாம ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு. அது என்ன விலைன்னு இப்ப பார்க்கலாம். இந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. கடந்த 10 வருஷ சந்தை வளர்ச்சியில வெறும் 10 நல்ல நாட்களை, அதாவது மார்க்கெட் நல்லா ஏறின அந்த 10 நாட்களை மட்டும் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க மொத்த வருமானத்துல பாதிக்கு மேல காணாம போயிருக்கும். ஆமா, வெறும் 10 நாள். இதனால தான் சந்தையை டைம் பண்ணி உள்ள போறது வெளியே வர்றது எல்லாம் கிட்டத்தட்ட முடியாத காரியம் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு முக்கியமான கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. மத்தவங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்காக களத்துல இறங்கி விளையாடுறாங்க. ஆனா நீங்க மட்டும் பவுண்டரி லைனுக்கு வெளியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? ஆட்டத்துல ஜெயிக்கணும்னா நாமளும் களத்துல இறங்கி விளையாடித்தானே ஆகணும்.
சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பயந்துகிட்டே இருக்கவும் முடியாது, கண்மூடித்தனமா ரிஸ்க் எடுக்கவும் முடியாது. இதுக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற ஒரு நவீன திட்டம் இருக்கு. அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த ஓமைய நல்லா கவனிங்க. இதுதான் மொத்த விஷயத்தையும் அழகா விளக்கும். சேமிப்புங்கிறது நம்ம கார்ல இருக்கிற சீட் பெல்ட் மாதிரி. விபத்து நடந்தா நம்மள காப்பாத்தும், ரொம்ப முக்கியம். ஆனா முதலீடுங்கிறது தான் அந்த காரோட இன்ஜின். சீட் பெல்ட் மட்டும் போட்டுட்டு இருந்தா கார் நகராது இல்லையா? இன்ஜின் இருந்தாதான் நம்மளால முன்னோக்கி போக முடியும். நம்ம நிதி பயணத்துக்கு இந்த சீட் பெல்ட்டும் தேவை, இன்ஜினும் தேவை. சரி, எப்படி இந்த ரெண்டையும் இணைக்கிறது? இதோ உங்களுக்கான ஒரு தெளிவான 3 ஸ்டெப் பிளான். ஸ்டெப் நம்பர் 1, உயிர்வாழ்வு. முதல்ல ஒரு 6 மாச செலவுக்கு தேவையான அவசரகால நிதியை உருவாக்குங்க. இதுதான் உங்க சீட் பெல்ட். ஸ்டெப் நம்பர் 2, வளர்ச்சி. உங்க நீண்ட கால இலக்குகளுக்காக முதலீடு செய்ய ஆரம்பிங்க. இதுதான் உங்க என்ஜின். அண்ட் ஸ்டெப் நம்பர் 3, இதுதான் ரொம்ப முக்கியம், அறிவு. பணத்தை பத்தி தொடர்ந்து கத்துக்கோங்க. உங்க மேலயும் உங்க அறிவின் மேலயும் முதலீடு செய்யுங்க. சுருக்கமா சொல்லணும்னா, பண விஷயத்துல நம்ம எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவு இதுதான். நம்ம பயம், ஆசை போன்ற உணர்ச்சிகளை வச்சு முடிவெடுக்காம, எண்கள் என்ன சொல்லுது, பொருளாதாரம் என்ன சொல்லுதுன்னு சிந்திச்சு முடிவெடுக்கணும். சரி, இந்த பகுப்பாய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க சின்ன வயசுல இருந்தோ இல்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்குமோ நம்பிட்டு இருந்த, ஆனா இப்போ அது தப்புன்னு நீங்க உணர்ந்த ஒரு பண சம்பந்தமான கட்டுக்கதை என்ன? தயங்காம கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கத்துக்கலாம். இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. அவங்களுக்கும் இது பயன்படலாம். அடுத்த ஒரு அருமையான பகுப்பாய்வுல நாம சந்திப்போம்.